ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எப்படி காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இல்லை ஈவெண்ட்டுக்கெலாம் மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சத்தமாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஊரில் இருக்கேன். ஸோ அந்த லாரிலாம் வரும், ஸோ அதனால் அந்த சவுண்டெல்லாம் கேட்கும். நான் கொஞ்சம் லவுடாக பேசணும். நான் லவுடாக பேசுவேன், ஆனால் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும்ல, அதனால நான் வந்து நல்லாவே மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நல்ல மாய்ஸ்சரைசராக நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக்கு கிடைக்கும். இன்னொன்று, மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக எதுக்குன்னே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனு விஷ்-கேர்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ரேயாக அடிக்காது. எனக்கு வந்து ஃபேஸில் போட்டிருக்கேன், சன்ஸ்க்ரீன் தெரியும், அந்த ஒரு ஆயிலினஸ் இருக்கும், அதுவுமே எனக்கு பிடிக்கும் தான். எனக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரை ஸ்கின்னா, ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலினஸ் காட்டுறதுனால எனக்கு அது வந்து க்ளோயிங் ஸ்கின் மாதிரி தான் தெரியும். ஸோ அதனாலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்சீலர், ஏன்னா நம்ம வந்து சட்டில் மேக்கப் தான். ஏன்னா ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அதிக மேக்கப் தேவைப்படாது, எப்பயாச்சும் போடுறதுனால கன்சீலர் வந்து ஓகே. ஃபவுண்டேஷன் தேவையே கிடையாது. ஃபவுண்டேஷன் எதுக்கு போடணுமோ அது அதுக்கு யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி சட்டிலான மேக்கப்புக்கெலாம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் தேவைப்படாது. ஸோ நான் வந்து கலர் பாரோட கன்சீலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ, இந்த அஃபோர்டபுள்ன்ற வேர்டுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இந்த இதோட ப்ரைஸ் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்கு இது ஒர்த்து. இதை நான் அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், இது ஒர்த்தாக இருக்குது கண்டிஷனு. ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக இதோட எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கா, கிட்ட வந்துக்கிறேன். இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அதே மாதிரி இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். மோஸ்ட்டாக எனக்கு இந்த பிம்பிளோட டார்க் ஸ்பாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது சரியாகிறதுக்கு பிம்பிள் கூட நம்ம சரியாக்கிடலாங்க, ஆனால் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து போக்குறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு ஒரு மஸ்கிட்டோ கடித்தாலே எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அது அது ஒரு இஷ்யூ எனக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டர் அதுலேயே வச்சும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், டேப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறது என்னோட கையை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம காலேஜ் டைமில் வந்து நிறைய மணி வந்துட்டு நம்ம வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, நிறைய வாங்குறதுக்கும் சரி. ஸோ அது நம்ம மினிமலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கன்சீலர், பியூட்டி பிளெண்டர் வேணால் நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்ணாடி பார்த்து யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் ஏன் போடலை தெரியுமா, இங்கே தான் எனக்கு அந்த ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நான் வந்து அதை பக்கமே போகல. போனேன்னா எனக்கு தான் டேஞ்சர். இங்கே பாருங்க, ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கா. எனக்கு இந்த இந்த ஃபினிஷ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து இதோடையே வெளியே போயிடுவேன். ஆனால் இதுவே நல்லா இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதோடையே நான் வெளியே போயிடுவேன். இதில் வந்து லைட்டாக காம்பேக்ட் மட்டும் இது பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். அந்த காஜல், மஸ்காரா அதெல்லாம் நான் வைக்க மாட்டேன். இதோடு இருந்தால் கூட சட்டிலாக இருக்கும்னு போயிடுவேன். ஸோ நான் இங்கே மட்டும் பண்ணலை, பட் இப்போ வீடியோக்காக வேணால் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு அது பண்ணக்கூடாதுன்னு தோணுது, பட் ஒரு ஃபுல்லான ஃபினிஷோடு இருக்கணுன்றது மைண்டு சொல்லிகிட்டே இருக்கு.
கன்சீலர் எங்கே வச்சேன்? கிடச்சிருச்சு. லைட்டாக எனக்கு இது மாதிரி சட்டில் மேக்கப்னா ரொம்ப பிடிக்குங்க. இப்பயும் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வெளியே தெரியும் தான். அந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தால் போதும். நம்மளுடைய ஃபேஸில் வந்து நேச்சுரல் லுக் தான் அழகாக இருக்கும். ஸோ அந்த நேச்சுரலாக தெரிஞ்சால் போதும் தான். எனக்கு ஓகே. சிலருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சிலருக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், அதுவே நேச்சுரல் லுக்குன்னு நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறது தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பவுட்ரு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ரஷ், என்னோடய பவுட்ரு பார்த்திங்கன்னா மெப்ளின் ஃபிட் மீலேருந்து 330 டாஃபி ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய பர்ஃபெக்ட் ஷேடுங்க. அதே மாதிரி அந்த கன்சீலருக்கு சொல்ல வந்துட்டேன். கன்சீலரோட ஷேட் பார்த்தீங்கன்னா 005 லேசி. பவுடர் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இப்படி டேப் பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக பவுட்ரு தான். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கே கொஞ்சம் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. எங்கே வந்து நான் வந்து கன்சீலர் போடலையோ அங்கேயும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த அப்படியே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணணும். ஏன்னா அங்கே எனக்கு லைன்ஸ் இருக்கும், எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த லைன்ஸ்குள்ளே போய் இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெட் அண்ட் ஒயிட்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் வந்து என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரௌன் கலர் ரொம்பலாம் போட்டு அப்படியே ஐஷேடோலாம் கிளிட்டர் அது இதெல்லாம் பண்ண போக மாட்டேன். ஜஸ்ட்டு நீங்களே பாருங்களேன். ஸோ 2 கண்லேயும் போட்டுட்டேன். இதில் வந்துட்டு இந்த ஷேடு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேடு வந்து இந்த ப்ரௌனுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கையில் கூட எடுத்துக்கலாம். கையில் வந்துட்டு ஒரு ஸ்வாப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவேன். எனக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு நேரில் பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு ஒரு மாதிரி கிளிட்டரிஷாக இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இது அவ்வளோதான். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பர்பிள் லெமன் அந்த ஷேடு யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி லைன் பண்ணி போகிறேன். இன்சைட்டோட டிவைன் வைன் 30 இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பிரைட்டாக தெரிவிங்க. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து டார்க் பிங்க் ஷேடு, பட் பார்க்க லைட்டாக ரெட்டு மாதிரி தெரியும். டார்க் பிங்க்கு ரொம்ப பிரைட்டாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி.
இந்த ஷேடும் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஷேடு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர். ஐலைனர் அதெல்லாம் போட்டுட்டு தான் லிப்புக்கு வருவாங்க. நம்ம கொஞ்சம் அதிக பிரசிங்கத்தனமாக லிப்புக்கு போயாச்சு. இந்த ஐலைனர் வந்து இந்த பில்கிரிமோடது சூப்பராக இருக்குது. இதோட லிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தின்னாக இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. மார்ஸ்ல இருந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு. இதோட வானும் நல்லா தான் இருக்கும். உள்ளே வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். அந்த லிக்விடாக இருந்தாலே நல்லா வராது. மஸ்காரா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கு. ஐப்ரோஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மார்ஸ்லேருந்து இந்த ப்ரோ பேலட் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. என்னோட ப்ரொசீஜர் வேணால் மாற்றி மாற்றி நான் பண்ணுவேன். காஜலுக்கு வந்து நான் கலர் பார்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸ்மஜ் ப்ரூஃப் தான். ஸோ நான் வந்து வெஸ்டர்ன் வேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட்டோடையே நான் வந்துட்டு தாராளமாக வெளியே போவேன். ஸோ ஒரு ஜீன் பேண்ட் போட்டு இந்த டிஷர்ட் போட்டு தென் ஒரு வாட்ச். ஸோ இந்த வாட்ச் போட்டுட்டு சேம் இதே அவுட்ஃபிட்டில் ஆக்சசரிஸும் இதே சேம் மினிமலாக சட்டிலாக இருக்கும். ஸோ இதோடய நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் போடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.